அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 18/7/2025 அருமையான விசு வாவசு வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள், அருமையான வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் முதல் வெள்ளி. நம்ம தேவராயம்பாளையம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாலை 6:30 மணிக்கு கூழ் ஊற்றுறோம். நீங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கலந்துங்க. நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால இந்த நிகழ்வில் திவ்யா அவர்களும் என்னுடைய தாயார் இந்திராணி அவர்களும் அதில் கலந்துப்பாங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கலந்துங்க. ஆடி மாதம் எப்போவுமே அம்மாவுக்கு புடவை எடுத்து அன்றைக்கி கூழ் ஊற்றுறது வழக்கம். உங்கள் கோயிலில், உங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுனா கட்டாயம் போய் கூழ் குடிங்க, கூழ் ஊற்றுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். அன்னதானம் செய்யுங்கள், மிக மிக சிறப்பு. ஆடி வெள்ளி மறந்து விட வேண்டாம். மதியம் 1 மணிக்கு கோபூஜை இருக்கிறது. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் கோபூஜை இருக்கிறது. என்னாலும் கிடைக்காத பொன்னால் இந்த நாள். அதனால் ஆடி வெள்ளியை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக சந்தோஷமாக வணங்குங்க. இறையருளும் திருவருளும் மகாலட்சுமியின் பேரருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாங்க, திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 4:11 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு நவமி, தேய்பிறை நவமி. அதிகாலை 3:29 வரைக்கும் ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. காலை 6:58 வரைக்கும் சுகர்மம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு திருதி நாமயோகம். திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கிரன். அதிகாலை 5:22 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு மாலை 4:11 வரைக்கும் பௌலவகரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். வாங்க, கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சுக்கிரன், புதன் குரு மிதுனத்தில். சூரியன் அப்படியே சூரியன் பயிற்சி ஆகிறார் இல்லையா, சூரியன் பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துடுறார். செவ்வாய் கேது அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிம்மத்தில் இருக்காங்க. ராகு கும்பத்தில் இருக்கிறது, சனி பகவான் மீனத்தில். நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல் காவிய கவிஞர் திரு வாலி அவர்களுடைய நினைவு தினம். மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஒரு கவிஞர், எனக்கு ரொம்ப பிடித்தவர். ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும் அப்படின்னு சொன்னவர் திரு வாலி அவர்கள். ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். அவரோட பேரே ரங்கராஜன். அதில் இந்த படம் தசாவதாரத்தில் கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டில் ஒரு வார்த்தை ஒன்று வரும். ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்ட்டு இருப்பார். நீங்கள் சினிமாவில் எத்தனை ராஜாக்கள் வேணால் இருக்கலாம், ஆனால் நான் தான் அப்படின்ட்டு இருப்பார். அதெல்லாம் வாலி அவர்கள் நீங்காத நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாடல்கள் மூலம் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டும், இதே போல் கவி எழுத வேண்டும், அவர் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை
எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. பொன்னான மாலை வேளையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது. உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப அருமையான வேலை, அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள், புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.